فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله الذي أرسل بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحياه وتعذرت العوالم بطيب ذكره ورياه وقال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بفضل بسم الله الرحمن الرحيم وانكحوا الأيام منكم والصالحين من عبادكم وإمائكم إن يكونوا فقراء يغنيهم الله من فضله والله واسع عليم وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم أعظم النكاح بركة أيسرها أو كما قال عليه الصلاة والتسليم صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, சிறார்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக மனிதனுடைய உணர்வுகள், அவனுடைய உணர்ச்சிகளை இஸ்லாம் எல்லா காலங்களிலும் மதிக்கிறது. அதற்கான சட்டங்களை, அவனுடைய உணர்வுகளை மதித்துத்தான் சமுதாயத்திற்கு சட்டங்கள் மார்க்கம் சொல்லுகிறது. அந்த அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு வயிற்று பசி இருப்பதை போல் உடல் ரீதியான பசி என்பது எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிறது. ஆணுக்கும் இருக்கிறது, பெண்ணுக்கும் இருக்கிறது. அந்த பசியை எப்படி வேண்டுமானாலும் மனிதன் தீர்த்து கொள்ள முடியாது. காம பசி என்று சொல்லப்படுகிற அந்த பசியை இஸ்லாம் ஒரு வரையறைக்குள்ளத்தான் அந்த பசியை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. அதற்கு பெயர்தான், அந்த வரையறையை முறைப்படுத்துவதற்கு பெயர்தான் நாம் நிக்காஹ் என்று சொல்லுகிறோம். நிக்காஹ் என்று சொல்லப்படுகிற திருமணம் வரலாற்று ரீதியாக பார்க்கிறோம். ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் துவங்கி இந்த உலகத்தில் வந்த எல்லா மனித சமுதாயத்தினர்களும் திருமணம் என்கிற அந்த முறையை அவர்களின் வாழ்க்கை முறையாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லுகிறார்கள், அன்னிக்காஹு மின் சுன்னதி. எல்லா நபிமார்களும் பண்ணாங்க. அதற்கு முன்னால் வந்த எல்லா உம்மத்தினர்களும் திருமணம் செய்திருக்கிறார்கள். எல்லா நபிமார்களுக்கும் நல்லடியார்களுக்கும் மனைவிமார்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன்னிக்காஹு மின் சுன்னதி. நிக்காஹ் என்பது என்னுடைய சுன்னத்து என்கிறார்கள். இந்த ஹதீஸினுடைய விளக்கத்திற்கு உள்ளே நாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கிறோம்.
நபிகள் நாயகத்தினுடைய வருகைக்கு முன்னால் அரபு தேசத்திலே, அந்த காலத்துக்கு பேரே அறியாமை காலம் தானே, திருமணத்தினுடைய முறைகளிலும் கூட அவர்களிடத்தில் அறியாமை என்பது நெடுநீண்ட காலமாக இருந்தது. வரலாற்றிலே வருகிறது, ஹதீஸினுடைய கிதாபுகளில், அபூ தாவூத், திர்மிதி போன்ற கிதாபுகளிலும் ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அவங்க அறிவிக்கிறாங்க ஒரு ஹதீஸ், ரசூலுல்லாஹினுடைய வருகைக்கு முன்னால் ஜாஹிலியத்தினுடைய காலத்தில் பல்வேறு விதமான திருமணத்தினுடைய முறைகள் என்பது இருந்தது. சில பேர் தன்னுடைய மனைவியை வேறு ஒருவரிடத்தில் கூட்டிக் கொடுப்பார். உயர்ந்த குலத்தை சார்ந்த ஒருவன் அவருடைய குழந்தை தன்னுடைய மனைவியின் வயிற்றிலே பிறக்க வேண்டும் என்பதற்காக மனைவியை உயர்ந்த குலத்தை சேர்ந்தவரோடு கூட்டிக் கொடுக்கிற மோசமான வேலையை அந்த மக்கள் செய்தார்கள். ஒரு 9 நபர்கள் சேர்ந்து ஒரு பெண்ணிடத்திலே அவர்களின் இச்சையை தீர்த்து கொள்ளுவார்கள். அதன் மூலமாக பிறக்கிற குழந்தை யாருடைய ஜாடையோடு ஒத்து போகிறதோ அவர்கள் தான் அந்த பெண்ணுக்கு கணவன் என்கிற திருமணத்தினுடைய முறைகள் இருந்ததாக ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள். சில பெண்கள் அவர்களினுடைய வீட்டின் திண்ணைகளிலே, அவர்களுடைய மாடிகளிலே கொடியை ஏற்றி வைத்து விடுவார்கள், யார் வேண்டுமானாலும் வரலாம். இப்படியாக திருமணத்தினுடைய அந்த முறைகள் என்பது பல்வேறு விதமாக இருந்தது. குறிப்பிட்ட ஒரு காலத்திற்கு ஒரு பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்ளுவார். ஒரு 40 நாள் உன்னை நான் திருமணம் முடித்துக் கொள்ளுகிறேன். நபிகள் நாயகத்தினுடைய வருகைக்கு பின்னாலும் சில சஹாபாக்களின் வாழ்க்கையிலும் இப்படி சில திருமணங்கள் நடந்ததாக வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது. அதற்கு பின்னால் இஸ்லாம் இந்த எல்லா திருமணங்களையும் ஹதர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, குல்லன் நிக்காஹ், எல்லா நிக்காஹ்களுடைய முறைகளையும் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முறியடித்து விட்டு அதை எல்லாத்தையும் டபாலிஷ் பண்ணிட்டு ஒரு புதிய முறையை, மிக அழகான முறையை, திருமணத்தினுடைய முறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். 2 சாட்சிகளுக்கு இடையில் ஆணும் பெண்ணும் சம்பந்தத்தோடு ஒரு ஒப்பந்தத்திற்கு பிறகு மஹர் வாஜிபாக்கப்பட்டு நடத்தப்படுகிற இந்த திருமணம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாஹிலியத்தினுடைய காலத்தில் இருந்த எல்லா திருமணங்களையும் அழித்துவிட்டு அதை எல்லாத்தையும் டமாலிஷ் பண்ணிட்டு ஒரு புதிய முறையை அறிமுகப்படுத்தினார்கள். எந்த முறையை இன்று வரை நாம் நம்முடைய திருமணங்களில் நடைமுறைப்படுத்துகிறோமோ அந்த முறையை நடைமுறைப்படுத்தினார்கள். ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் நினைத்தால் அவன் ஒன்றில் அதிகம் 4 பெண்கள் வரை திருமணம் முடித்துக் கொள்ள முடியும். திருமணத்தில் 2 சாட்சிகள் இருக்க வேண்டும். திருமணத்தினுடைய சமயத்தில் பெண்ணிடத்தில் சம்பந்தம் கேட்கப்பட வேண்டும். பெண்ணிடத்தில் சம்பந்தம் கேட்கிறதுங்கிற முறையை ரசூலுல்லாஹ் ஏற்படுத்தினார். ஜாஹிலியத்தில் அதெல்லாம் இல்லை. எதை இந்த வீட்டு ஆண்கள் சொல்லுகிறார்களோ அதை கேட்க வேண்டும். ஒரு தந்தை என்ன சொன்னாலும் அந்த பெண்ணு கேட்டார். அப்படி ஒரு வலையிலே சிக்கிக் கொண்டிருந்த பெண்களை பெண்ணிடத்திலே அனுமதி கேட்க வேண்டும் என்கிற திருமணத்தினுடைய முறையோடு ஆண் அவன் தன்னுடைய திருமணத்தினுடைய விருப்பத்தை பெண்ணினுடைய வழியிடத்திலே தான் வெளிப்படுத்த வேண்டும். பெண்ணிட்ட போய் நேரடியாக பேசக்கூடாதுங்கிற ஒரு நாகரிகத்தோடு திருமணத்தினுடைய முறைகளை இந்த சமுதாயத்திற்கு கற்றுத்தந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்நிக்காஹு மின் சுன்னத்தி, இந்த முறையில் இருக்கிற நிக்காஹ் இது என்னுடைய சுன்னத். என்னுடைய சுன்னத்தின்படி நீங்கள் திருமணம் முடிக்க வேண்டும் என்று நினைத்தால் நான் எதை சொல்லி தரணும் அந்த அடிப்படையில் திருமணம் முடியுங்க அப்படிங்கிறது அந்த ஹதீஸினுடைய பொருள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு எந்த அழகான திருமணத்தினுடைய முறையை சொல்லி தந்தார்களோ அந்த அழகான திருமணத்தினுடைய முறைகள் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை யோசிப்பதற்கு கடமைப்படுகிறோம். திருமணம் என்பது ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களிடத்திலேயும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கிறது. எந்த பெண்ணை திருமணம் முடிக்க கூடாது, எந்த பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்கிற சட்டங்கள் ஃபிக்ஹுடைய கிதாபுகளில் எழுதப்பட்டிருக்கிறது. திருமணத்தினுடைய ஒப்பந்தங்கள் எப்படிப்பட்ட ஒப்பந்தங்களாக இருந்தால் அதன் மூலம் திருமணம் பாஸ் ஆகும்,
சொன்னால் திருமணத்தினுடைய முறைகள் தட்டுப்பட்டு அது முறையற்ற திருமணங்களால் ஆகும் என்கிற சட்டங்கள் எல்லாம் ஃபிக்ஹினுடைய கிதாபுகளில் மிகத் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய பாடம். ஜும்ஆவிலே அதை விளக்கியும் சொல்ல முடியாது. நான் சொல்ல வருகிற செய்தி சுருக்கமாக, இஸ்லாம் என்பது எந்த மதத்திலும் நீங்கள் அப்படி காட்ட முடியாது. திருமணத்தினுடைய வாழ்க்கை என்பது, திருமணம் ஒரு பெண்ணை திருமணம் முடித்ததிலே இருந்து துவங்கி அவருடைய கடைசி காலம் வரை, அவர் மரணிக்கிற வரை அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையும் இந்த கணவனுடைய வாழ்க்கையும் எப்படி இருக்க வேண்டும் என்கிற வரைமுறைகளை சொல்லித் தருகிறது. ஒரு கணவன் தன்னுடைய பெண்ணுக்கு மகரு கொடுக்கணும், நஃபகா என்று சொல்லப்படுகிற அவருடைய செலவினங்கள் ஜீவனாம்சம் கொடுக்கணும். இஸ்லாம் ஜீவனாம்சத்தை மனைவிமார்களுக்கு சொல்லுவதை போல் வேறு எந்த மதமும் பேசல. இன்னைக்கு என்னமோ பெரிய இது மாதிரி ஜீவனாம்சத்தினுடைய உரிமையை நாங்கள் வாங்கி தருகிறோம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார். இஸ்லாம் சொன்ன மாதிரி வேற எந்த மார்க்கத்திலையும் நீங்க மனைவிமார்களுடைய ஜீவனாம்சத்தை பற்றி பார்க்க முடியாது. ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் செலவழிக்கிற காசுகளிலேயே உங்களுடைய குடும்பத்திற்கு மனைவிக்கும் மக்களுக்கும் செய்கிற காசுதான் உயர்ந்த காசு என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை ரொம்ப வலியுறுத்துகிறது மார்க்கம். அவளுக்கு தர வேண்டிய ஜீவனாம்சத்திலே இருந்து அந்த பெண்ணுக்கு செய்ய வேண்டிய, அவளை தங்க வைக்க வேண்டிய அவளுடைய ஆடைகள், அவருடைய உணவு முறை, உணவுடைய விஷயங்கள் எல்லாம் இந்த கணவனின் மீது கடமை என்கிற இந்த சட்டங்களை எல்லாம் இஸ்லாம் எல்லா நேரங்களிலும் நமக்கு வழிவகுத்து தருகிறது. ஆனால் இந்த நேரத்தில் முஸ்லிம்களாகி நாம் சிந்திப்பதற்கு கடமைப்படுகிறோம். நம்முடைய திருமணங்கள் அப்படி இருக்கிறதா? நிறைய விஷயங்கள் அடுத்தவர்களினுடைய மதங்களோடு, அவர்களினுடைய மார்க்கம், அவர்களுடைய முறைகள் நம்மிடத்தில் ஊடுருவி இருக்கிறது. மேற்கத்திய கலாச்சாரங்களின் மூலமாக நம்முடைய திருமணங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. திருமணத்தினுடைய முறைகளில் பெண் பார்ப்பதில் இருந்து இஸ்லாமிய முறைப்படி நாம் பெண்ணை பார்க்கிறோமா அப்படிங்கிறத யோசிக்கணும். ஒரு பெண்ணை பார்க்க போகும்போது ஒரு ஆண் எந்தெந்த விஷயங்களை எல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லுகிறது. ஒரு பெண் ஒரு ஆணுக்கு பேசப்பட்டு விட்டால் அந்த பெண்ணை வேறு யாரும் பெண் பேச போகக்கூடாது என்கிற ஒழுங்கை இஸ்லாம் சொல்லி தருகிறது. இப்படி நிறைய விஷயங்களை சொல்லி தந்தாலும் இதையெல்லாம் இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்றோமா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. திருமணத்தினுடைய விஷயத்தை உள்ள போய் பேசினா நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். பொதுவாக திருமணத்தினுடைய அன்று நாம் செய்யக்கூடிய அனாச்சாரங்கள் என்பது சமுதாயத்தில் ரொம்ப மோசம். நீங்கள் எல்லாம் 2-3 வாரங்களாக அந்த செய்தியை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உலகம் வியந்து பார்க்கிற விதத்தில் ஒரு திருமணம் 5000 கோடி என்று சொல்லுகிறார்கள். அந்த திருமணத்திற்கு செலவழிக்கப்பட்ட செலவுகள் மட்டும் 37,000 வகையான உணவு முறைகள் அப்படியே அந்த திருமணத்தில் பரப்பப்பட்டது. உலகத்தினுடைய அத்தனை பிரபலங்களையும் அடைந்து உலகம் திரும்பி பார்க்கிற விதத்தில் திருமணம் நடத்தப்பட்டது. இந்த திருமணம், அதை குறித்து பல்வேறு கருத்துக்கள் இருக்கலாம். நாம் சொல்ல வருகிற செய்தி ஒன்றுதான். இன்றைக்கு சமுதாயத்திடத்திலே, ஏன்னா இன்னைக்கு மீடியா ஃபுல்லா பல விஷயங்கள் இருந்தாலும் அதன் பக்கம் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாம் நாம் அதை தான் உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தோம். அதனுடைய எல்லா டீட்டெயிலும் என்னை விட அதிகமாகவே நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் நான் சொல்ல வருகிற செய்தி, இப்படி ஒரு மீடியா எல்லாரும் சேர்ந்து ஒரு திருமணத்தின் பக்கம் ஃபோக்கஸ் பண்ணி இந்த சமுதாயத்தில் இவர்கள் எதை செய்ய நினைக்கிறார்கள் என்று நினைக்கிறீர்கள்? ஒரு கருத்து உருவாக்கம். கல்யாணம்னா இப்படிதான் பண்ணணும், அவனிடத்தில் இருக்கிறது அவன் செய்கிறான். ஒரு சர்வே சொல்லுது, அவனுடைய மொத்த சொத்துல 200 1 பங்கு 0.5 மட்டும்தான் அவன் செலவு பண்ணியிருக்கான். அவ்வளோ பெரிய பணக்காரன், அவனுக்கு இது சுவர்க்கம் என்று நினைத்து கொண்டிருக்கிறான். அவன் செய்வதில் தவறில்லை, எவ்வளவு கோடி வேணாலும் செய்யட்டும். ஆனா இன்னைக்கு அந்த மைண்ட் செட்டுக்கு நம்மளை ஆளாக்கிட்டு இவன் என்ன பண்றான்? நார்மலா இருக்கிறவன், நடுத்தர குடும்பத்துல இருக்கிறவன், ஏழைகளை விட்டுருங்க, நடுத்தர குடும்பத்துல இருக்கிறவன் தான் ரொம்ப இதுல பாதிக்கப்படுறது. அந்த மாதிரி நம்மளும் பண்ணணும். அவன் 37,000 வகை உணவு வச்சா நான் 37 வகை உணவாவது வைக்கணும். அந்த மாதிரி ஒரு கருத்து உருவாக்கம் இதுல இருந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை கண்டிப்பாக நம்மால் உணர முடிகிறது.
ஏன்னா அப்படிதான் பேசுறாங்க. அவனுடைய பையன் கல்யாணம் அவன் நடத்துறான், அவனுடைய இஷ்டம். ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், அந்த நபரால் நடத்தப்படுகிற ஒரு நிறுவனத்தில் போனுடைய பில்லு ஏற்றப்பட்டு எல்லோரும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார். யாரோ ஒருத்தருடைய ரத்தத்தை உறிஞ்சி இன்னொருத்தங்க சந்தோஷமா இருப்பான்னு சொன்னா அது எந்த விதத்தில் அது அவனுடைய இஷ்டம் என்று நம்மால் கடந்து போக முடியும். இன்னைக்கு மீடியா எல்லாம் இதை பேசிட்டு இருக்கிறதுல விஷயம் என்னன்னு சொன்னா, எல்லோருடைய உள்ளத்திலையும் திருமணம் என்பது இப்படி இருக்க வேண்டும், லட்சக்கணக்கில் இல்லை கோடிக்கணக்கில் கூட திருமணங்களில் செலவு செய்யலாம் என்கிற முறையை, ஒரு கருத்து உருவாக்கத்தை, ஒரு கருத்தியலை சமுதாயத்திற்கு இடையிலே இதன் வாயிலாக புகுத்தப்படுகிறது. இந்த சமயங்களில் முஸ்லிம்கள் நாம் கொஞ்சம் தெளிவாக இருக்க வேண்டும். இது முழுக்க முழுக்க இஸ்லாத்திற்கு எதிரான திருமணம். இந்த திருமணத்தில் செய்யப்பட்ட எல்லா செயல்களும் இஸ்லாத்திற்கு எதிரானது. ஒருபோதும் இந்த திருமணத்தில் இடம்பெற்ற எந்த விஷயமும் எங்கள் வீட்டு திருமணத்தில் இருக்காது என்கிற உறுதியை ஒவ்வொரு முஸ்லிமும் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நீங்க எடுத்து பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல திருமணம் நடந்த திருமணங்கள் எல்லாம் எவ்வளவு லேசாக நடந்திருக்கு. ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, அஅலமு நிக்காஹி பரக்கத்தன், பரக்கத்தால் உயர்ந்த நிக்காஹ் எதுவென்றால் ஐஸருஹா, எந்த நிக்கா ரொம்ப கம்மி செலவுல நடத்தப்படுகிறோ அதுதான் பரக்கத்து நிறைந்த நிக்காஹ் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிக்காஹ்ல பரக்கத்துங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுவரை இவன் தனியாக பயணித்துக் கொண்டிருந்தான். நான் கல்யாணம் ஆகிற வரைக்கும் பேச்சுலர், 5000 ரூபாய் சம்பாதிச்ச போதும், நிம்மதியா இருக்கலாம். ஒரு பெண்ணை திருமணம் முடித்து அவளை என்னுடைய மனைவியாக ஆக்கியதற்கு பின்னால் அவளுக்கும் சேர்த்து நான் சம்பாதிக்க வேண்டியிருக்கிறது. அப்படிதான் டபுள் ஆகுது. குழந்தை பிறந்துச்சுன்னா ட்ரிபிள் ஆகுது. அப்போ திருமணத்தினுடைய வாழ்க்கை என்பது அதற்கு பிறகு ரொம்ப முக்கியம். பரக்கத்து, எல்லா விஷயத்திலையும் பரக்கத்து வேணும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் மாப்பிள்ளையை பார்த்து சொல்லி கொடுத்துடுவா, அவங்கள பார்த்து ஓதுங்கன்னு நமக்கு சொல்லி கொடுத்துடுவா. பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். பரக்கத்து வேணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன்னுடைய நிக்காஹிலே பரக்கத்து வேண்டுமா? எந்த நிக்காஹ் லேசாக நடத்தப்படுகிறதோ, பெரும் செலவுகள் தடங்குடலாக இல்லாமல் நடத்தப்படுகிறதோ அந்த நிக்காஹிலே பரக்கத்து இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே இருந்துச்சு இந்த மாதிரி ஆடம்பரமான நிக்காஹ். ஜாஹிலியத்தினுடைய காஃபிர்கள், முஷ்ரிக்குகள் அந்த நிக்காஹ்களை செய்து கொண்டிருந்தார். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, செலவு எந்த நிக்காஹ்ல கம்மியா இருக்கோ அந்த நிக்காஹ் பரக்கத்துக்கு உரியது. சஹாபாக்களில் கோட்டீஸ்வரர் நீங்க தட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா, எடுத்து வரலாறுல பார்த்தீங்கன்னா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய பேர் முதல் பேர். மதீனாவுக்கு போகும்போது வெறும் கையோட போனாங்க, எதுவும் கையில இல்லை. முஹாஜிர் தான் அவங்க, மதீனாவிலே முஹாஜிராக போனவர்கள். ஆனா அவங்களுக்கு நல்ல வியாபார திறமை இருந்துச்சு. அந்த வியாபார யுக்தியை வைத்துக் கொண்டு பால் வியாபாரத்தை மதீனாவிலே முதலில் செய்த சஹாபி என்றால் ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. பாலுடைய எல்லா ப்ராடக்ட், தயிர், வெண்ணெய், நெய் எல்லாம் பாலில இருந்து எடுத்து வியாபாரம் சந்தையிலே செய்தார். அன்றைக்கு மிகப்பெரிய தீனார்களுக்கும் திருகங்களுக்கும் ஆயிரக்கணக்கான தீனார்களுக்கு சொந்தக்காரர் ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னைக்கு சொல்லணும்னா மிகப்பெரிய பில்லியன், அவங்க பில்லியன் கணக்கில் அவர்களிடத்திலே காசு இருந்தது. ஆனால் அவர்களுடைய திருமணத்தை குறித்த ஹதீஸுடைய கிதாபுகளில் ஒரு செய்தி வருகிறது. அபூ தாவூதுல கூட அந்த செய்தி வருது. ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், உங்களுடைய ஆடையிலே மஞ்சள் நிறம் தெரிகிறது, கல்யாணம் ஏதாவது முடிச்சிங்களான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு ஆமா யா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மதீனாவுக்குள்ள தான் அவரும் இருக்கிறாரு, ரசூலுல்லாஹ் மதீனாவுக்குள்ள தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு மாதிரி மதீனா பெரிய சிட்டி கூட இல்லை, 4 தெரு அவ்வளவுதான். அன்னைக்கு மதீனா 4 தெருவுக்குள்ளே இருக்கிற நபிகள் நாயகத்திற்கு கூட தெரியாமல் ஒரு சஹாபி, அதுவும் கோட்டீஸ்வரராக இருக்கிற சஹாபி தன்னுடைய திருமணத்தை முடிச்சிருக்கிறாருன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வே அவருடைய ஆடையில் இருக்கிற அந்த
அடையாளத்தை பார்த்துதான் கேட்டார்கள் என்று சொன்னால் எவ்வளவு லேசாக அந்த திருமணம் இருந்திருக்க வேண்டும். ஒரு 4 பேருக்குள்ள உட்கார்ந்து அந்த திருமணத்தை முடிச்சுவாங்க. ஆனால் நம்முடைய தலைவர் என்று சொல்லப்படுகிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை முழுக்க பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்களுடைய திருமணங்களும் இவ்வளவு லேசாக இருக்க அவங்களுடைய சந்ததிகளாக நாம் நம்மை சொல்லிக் கொள்ளுகிறோம் நம்முடைய திருமணங்கள் எப்படி இருக்கு. அதனால அவ்வளவு லேசாக முடிக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்த வரவில்லை. அவங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி விருந்துகள் போட்டுக் கொள்வதில் தவறில்லை. அப்படி ஒரு உரைகள் நம்மிடத்திலே இருக்கிறது. ஆனால் தேவையில்லாத அனாச்சாரங்கள். ஒரே ஒரு பத்திரிக்கை மட்டும் 6 லட்சத்திற்கு அடிச்சிருக்கானே, நம்மால் குறைஞ்சபட்சம் 60 ரூபாய்க்காச்சும் பத்திரிக்கை அடிக்கணும்னு அடிக்கிறான். அப்போ நம்முடைய பத்திரிகையினுடைய செலவுகளில் இருந்து துவங்கி தேவையில்லாத இடங்களில் நிறைய செலவுகள் நாம் செய்கிறோம். மண்டபத்தினுடைய டெக்கரேஷனுக்கு மட்டும் 1 லட்சம் ஒரு அசால்ட்டா. இந்த காசு யாரு சாப்பிட்ட பாலாச்சு? இவ்வளவு பெரிய தொகையை திருமணம் என்கிற பெயரில் யாருக்கும் பிரயோஜனப்படாமல் செலவழிப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை என்பதைத்தான் நாம் அந்த வரலாறுகளின் மூலமாக மீண்டும் உணர்ந்து வருகிறோம். ரசூலுல்லாஹ் அந்த சஹாபிட்ட சொன்னாங்க, பெரிய கோட்டீஸ்வரர் தான், அவுலி வலவு விஷாத்தி, கல்யாணம் முடிச்சுட்டு சரி சந்தோஷமான செய்தி, ஒரே ஒரு ஆடையாவது அறுத்து வலிமா விருந்து போடுனாங்க. கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் நபி வழியில் என்னுடைய திருமணம் என்று நீங்கள் நினைத்தால் வலிமாவினுடைய விருந்து என்பது சுன்னத்து. அந்த விருந்தை போடுவதில் தவறில்லை. ஆனால் தேவையில்லாத ஆடம்பரங்கள் இஸ்லாமுகள் அதிலையும் காட்டப்பட்டு விடக்கூடாது. அடுத்தவன் பார்த்து என்ன அவர் மாதிரி யாரும் கல்யாணம் முடிக்க முடியாதுப்பா அப்படின்னு பேசணும்ன்ற எண்ணம் இருந்துருச்சுன்னா அதை விட மோசமான நிக்காக வேறு எதுவும் இருக்க முடியாது. இல்லை, என்னுடைய ஊரில் இருக்கிற எல்லோரையும் அரவணைக்க வேண்டும், எல்லோருக்கும் விருந்து போட வேண்டும், என்னுடைய சொந்த பந்தங்களை சேர்த்து விருந்து போட வேண்டும், ஊரில் இருக்கிற ஏழைகளுக்கு உணவுகளை தர வேண்டும் என்கிற நல்ல எண்ணங்களில் ஒருவர் திருமணத்தினுடைய விருந்த தடலுடலாம் செஞ்ச தப்பில்லை. எண்ணம் தான் அதை முடிவு செய்யும். அதே நம்முடைய எண்ணங்கள் ஒரு கால் நாம் செய்யக்கூடிய திருமணங்கள் என்பது அடுத்தவர்கள் பார்ப்பதற்கு இருக்க வேண்டும் என்று செய்தால் அதை விட மோசமான திருமணம் வேறுமே. அதிலையும் குறிப்பாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எந்த திருமணத்தில் ஏழைகள் புறக்கணிக்கப்படுகிறார்களோ, எந்த விருந்தில் ஏழைகள் புறக்கணிக்கப்படுகிறார்களோ அது மிக மோசமான விருந்து என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நம்முடைய திருமணத்தை கொஞ்சம் அசை போடுறோம். ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் ஒரே இடத்தில் வைத்து நாம் உணவுகளை வழங்குகிறோமா? ஒருத்தர் கொஞ்சம் நல்ல நிலையில உள்ளவராக இருப்பார், அவர் சாப்பாடு வேணாம்னு சொல்லுவார், கொண்டு போய் போடுவோம். பக்கத்தில் ஒருத்தன் அவனை நம்ம கூப்பிட்டு போமான்னு தெரியாது, ஆனால் வந்து உட்காந்துருப்பான். வந்து உட்காந்துட்டான விருந்தில் அவனுக்கும் கவனிப்போம் இல்லை, அவன் யாருன்னே தெரியாது. தெரிந்த முகத்திற்கு அல்லது நம்மோடு அதிகமாக பழக்கம் உள்ளவர்களுக்கு அல்லது பணத்தில கொஞ்சம் நல்ல நிலையில இருக்கக்கூடியவர்களுக்கு தனி கவனிப்பு என்பது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அது மிக மோசமான விருந்து. இப்படியெல்லாம் நம்முடைய திருமணங்களில் விருந்துகள் முதல் கொண்டு எல்லா விஷயங்களிலேயும் இஸ்லாம் எதை சொல்லுகிறது என்பதை கவனத்தில் கொண்டு நாம் செய்கிறோமா அப்படிங்கிறத சிந்திச்சு பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய நாவுகளில் சொன்னது மட்டுமில்லை, ஆதமுன் நிக்காஹி பரக்கத்தன் ஐஸருஹா, நிக்காஹில் ரொம்ப நல்ல நிக்காஹ்னு சொன்னா அது செலவினங்களால் குறைந்தது அப்படிங்கிற வார்த்தைகளோடு நபிகள் நாயகத்தினுடைய அந்த வாழ்க்கை முடிந்து விடவில்லை. அப்படி வாழ்ந்து காமிச்சாங்க ரசூலுல்லாஹ். தன்னுடைய மகள் ஃபாத்திமாவினுடைய நிக்காஹை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி முடித்தார்கள் வரலாற்றை புரட்டுகிறோம். ஈருலக தலைவர், ஆன்மீக தலைவரும் அவர்தான், அரசியல்வாதியும் அவர்தான், எல்லா விதத்திலையும் மிகப்பெரிய தலைவராக இருக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகளுக்கு எப்படிப்பா கல்யாணம் முடிச்சாங்க? அதுவும் அவங்க மகளும் சாதாரணப்பட்ட ஆள் இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சய்யிதத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னah,
சுவர்க்கத்தினுடைய பெண்களின் தலைவி ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்களுடைய கல்யாணத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கல்யாணம் முடிச்சாங்க? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்க வேண்டும் என்கிற ஆசை பல பேருக்கு இருந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய மகள் இல்லை, ஆனால் அவர்களுக்கு சரியான ஜோடி அலி ரலியல்லாஹு அன்ஹு என்பதை நிறைய சஹாபாக்கள் புரிந்திருந்தார். நீங்க போய் ரசூலுல்லாஹ்ட்ட பொண்ணு கேளுங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு பொண்ணு கேட்கறதுக்கு கூச்சம்னா காரணம் என்னன்னு சொன்னா, ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மகன் கொடுத்து கல்யாணம் முடிக்கிற அளவுக்கு நமக்கு வசதி இல்லை, அவங்களுடைய எண்ணம். கடைசியாக ஒரு வழியாக கொஞ்சம் தயங்கியவர்களாய் நபிகள் நாயகம் அமர்ந்திருக்கிற மஜ்லிஸுக்கு பொண்ணு கேட்டு போகலாம் அப்படிங்கிற எண்ணத்துல போயிட்டாங்க. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு மஜ்லிஸ்ல வந்து உட்கார்றாங்க. உட்கார்ந்த உடனே ரசூலுல்லாஹ் தான் வெளியில வச்சு படிச்சிருவாங்கல்ல, கேட்டாங்க, என்னப்பா ஃபாத்திமாவை பெண் கேட்டு வந்திருக்கியா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட உடனே ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், ஆசை இருக்கிறது, ஆனால் ஃபாத்திமாவுக்கு மகர் கொடுப்பதற்கு இடத்துல ஒன்றும் இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு உருக்கு சட்டை ஒன்று வைத்திருப்பாய் இல்லையா, அந்த உருக்கு சட்டை எங்கன்னு கேட்டாங்க. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அந்த உருக்கு சட்டை உடைஞ்சு போய் வீட்டில் கிடக்கு. சுருக்கமாக சொன்னால் ஒன்றுத்துக்காக கிடக்கு, அதை தூக்கி ஒரு மூலையில போட்டு வச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த உருக்கு சட்டையை கொண்டு வா. அதை அவர் கொண்டு வந்தார். இதை உஸ்மானிடத்திலே போய் விற்றுவிட்டு அவர் எவ்வளவு காசு தருகிறாரோ அதை வாங்கி கொண்டு வா என்று அனுப்பினார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அதை எடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போனார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அதை வாங்கிக்கிட்டு, அந்த சட்டை 40 தீனாருக்கு கூட போகாது, அன்னைக்கு 40 திரகத்துக்கு கூட போகாது, 480 திரகம் அந்த உருக்கு சட்டைக்கு ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்து அந்த உருக்கு சட்டையை வாங்கினாங்க. அலி ரலியல்லாஹுடைய உருக்கு சட்டை வாங்கிட்டு ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த 480 தீனாரையும் கொடுத்துட்டு அந்த உருக்கு சட்டையை இதையே என்னுடைய திருமண அன்பளிப்பா வச்சுக்கன்னு கொடுத்துட்டாங்க. ரெண்டுத்தையும் எடுத்துட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வர்றார். அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ்ல வருகிறது, நபிகள் நாயகத்தினுடைய மடியிலே அந்த 480 தீனாரை போட்டுவிட்டு அந்த உருக்கு சட்டையை கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன உருக்கு சட்டை உங்க கையில இருக்குது? உஸ்மான் எனக்கு அன்பளிப்பா கொடுத்துட்டார். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உருக்கு சட்டையை வாங்கி, ஹதீஸ்ல இதே வார்த்தை வருது, ரஃபஅ யதைஹி, அவர்களுடைய கையை உயர்த்தினார்கள். உயர்த்தி ஹாதா மஹர் ஃபாத்திமா, இதுதான் ஃபாத்திமாவினுடைய மகர்னு சொல்லி ரசூலுல்லாஹ் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அவர் மடியில கொண்டு வந்து போட்ட 480 தீனாரை ஒரு சில அறிவிப்புகள்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வருது, வேறு சில அறிவிப்புகள்ல உம்மு சுலைம்னு ஒரு சஹாபி, ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹுடைய அம்மா, இந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தவருடைய கையில கொடுத்து ஃபாத்திமாவுக்கும் அலியுக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி, பாய் தலையாணி, அவங்களுக்கு சமைப்பதற்கு தேவையான வீட்டு பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி 480 தீனாரை கொடுத்தாங்க. அதை வச்சு அவங்க வாங்கி அவங்களுடைய குடும்பத்தை துவங்கினார்கள் என்பதை நாம் வரலாற்று ரீதியாக பார்க்கிறோம். நான் சொல்ல வருகிற செய்தி, ஈருலக தலைவர், ஆன்மீக தலைவரும் அவர்தான், அரசியல் தலைவரும் அவர்தான். இன்றைக்கு கோடிக்கணக்கான முஸ்லிம்களின் உள்ளத்தில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தலைவருடைய மகளுக்கு திருமணம் நடக்குது. வெறும் 480 திர்ஹம்களில் திருமணம் நடந்து முடிந்துவிட்டது. ஒரு ஆயிரக்கணக்கில் அவர்களுடைய திருமணங்கள் நடந்து முடிந்தது என்பதிலிருந்து நாம் பாடமாக எடுக்கிறோம். நபிகள் நாயகத்தினுடைய வார்த்தைகள் மட்டுமில்லை, அப்படி வாழ்ந்து காண்பித்தார். கொரோனா வந்துச்சுல, நிறைய பாடங்களை அது நமக்கு சொல்லுது. நல்லதும் நிறைய நடந்துச்சு, கெட்டதும் நடந்துச்சு. சில வீடுகளில் 10-15 பேரை வச்சு கல்யாணம் முடிச்சுட்டோம். நீங்க விட கொரோனாவில் கல்யாணம் முடிச்சவங்களை கேட்டு பாருங்க, எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க. வேண்டுமானால் கோடிக்கணக்கில் செலவழித்த எத்தனையோ குடும்பங்கள் கணவன் மனைவிகளாக இன்றைக்கு வாழவில்லை என்பது நிச்சயம். பல பிரச்சனைகளுக்கு அவர்கள் ஆட்படுத்தப்பட்டிருக்கிறார். அவர்களினுடைய நிச்சயதார்த்தத்திலேயே லட்சக்கணக்கில் செலவழிக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் கணவன் மனைவிகளாக வாழவில்லை. கொரோனா நேரத்தில் ரொம்ப சுருக்கமாக வீட்டுக்குள்ளேயே மண்டபம் கூட பிடிக்கிறது இல்லை, பத்திரிக்கை இல்லை, எல்லா செலவும் இல்லாமல் வந்தவங்களுக்கு போட்டு சாப்பாடு போட்டு அழகாக திருமணம் முடிஞ்சிச்சு. அவர்கள் எல்லோரும் இன்றைக்கு நல்லா இருக்கிறாங்க.
நான் சொல்ல வருகிற செய்தி, நம்மால் இப்படியும் திருமணம் செய்ய முடியும் என்பதை கொரோனா நமக்கு பாடமாக தந்துவிட்டு சென்று விட்டது. ஏழை எளியவங்க அப்படி கல்யாணம் முடிக்கிறது விஷயம் இல்லை, இருக்கிறவங்க அப்படி ஒரு கல்யாணமாவது நடத்தி காட்டணும். ஜமீன்தாரா இருக்கிறவங்க, கோடீஸ்வரர்களாக லட்சாதிபதிகளாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களின் 4 மகன்களில் ஒரு மகனையாவது அப்படி திருமணம் செய்து காட்ட வேண்டும். அதுவும் சமுதாயத்திற்கு நபிகள் நாயகத்தின் மூலமாக கற்றுத்தரப்பட்ட சுன்னத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபாக்களில் ரசூலுல்லாஹ்வே கூட திருமணம் முடித்த அந்த எல்லா மனைவிமார்களுக்கும் ஒரே மாதிரி மகள் கொடுத்து ஒரே மாதிரி எல்லாருடைய திருமணத்தையும் நடத்தல. சில திருமணங்கள் கொஞ்சம் நல்லா நடத்தினாங்க ரசூலுல்லாஹ். சில திருமணங்களிலே கொஞ்சம் கவக்கமாக சிக்கனமாக செலவு செய்யப்பட்ட திருமணங்கள் முடிக்கப்பட்டது. இப்போ திருமணம் அப்படிங்கிறது ஒரு எல்லைக்குள்ளே இருக்க வேண்டும், ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே இருக்க வேண்டும். அப்படி திருமணங்கள் நடத்தப்பட வேண்டும். இன்னைக்கு நாம அந்த விஷயத்துல என்ன கவனம் செலுத்துறோம்? எந்த மண்டபத்தை பிடிக்கிறது, எப்படி பண்றது, எவ்வளவு செலவு பண்றது, எப்படி சாப்பாடு, எல்லாம் யோசிக்கிறோம். இந்த கணவன் மனைவி 2 பேரும் கடைசி வரை கணவன் மனைவிகளாக பயணிக்க வேண்டும் என்பதுல கோட்டாடுறோம். அப்படித்தானே இன்னைக்கு நம்ம திருமணங்கள் எல்லாம் நடக்குது. பள்ளிவாசல்களினுடைய நிர்வாகத்திடத்திலே நீங்கள் போய் கேட்டால் தெரியும் எத்தனை குல்லாவினுடைய கேஸ், எத்தனை தலாக்குடைய கேஸ் இருக்குது. நிர்வாகிகள் சொல்லுகிறார், ஏன் இப்படி ஒரு சமுதாயத்தில் ஒரு நிலை? வேற யாரும் பத்தி பேசுறது, நம்ம முஸ்லிம் சமூகத்தில் நடந்துட்டு இருக்கு. ஏன் இப்படி ஒரு சூழ்நிலை நடக்கிறது? அவர்களின் திருமணத்தினுடைய சமயங்களில் அதற்கான தயாரிப்புகள் நாம் செய்கிற போது அந்த விஷயத்துல நம்ம கவனம் செலுத்துறது இல்லை. போற இந்த புள்ள அந்த வீட்டுல போய் எப்படி இருக்கணும், அந்த ஒழுக்கங்களை அவர்களுக்கு சொல்லி தருவதில்லை. இன்னைக்கு கவுன்சிலிங் சென்டர்ல நிறைய வந்துருச்சு. அவர்களுக்கு முதல்ல கவுன்சிலிங் சென்டர்ல கொண்டு போய் அவர்களுக்கு தேவையான பாடங்களை, திருமணத்தினுடைய பாடங்களை சொல்லிக் கொடுத்து அதற்கு பிறகு திருமணத்தினுடைய வாழ்க்கையில் அவர்களை நுழைக்கணும் அப்படிங்கிற சிந்தனை நம்மள்கிட்ட இருக்கிறது இல்லை. அவர்களுக்காக அதிகமாக துஆ செய்ய வேண்டும். நம்முடைய திருமணங்களில் ஹராம்கள் அதிகமாக நடக்கிற போது அதுவே அவர்களுடைய வாழ்க்கைக்கு கெடுதலாக அமைந்துவிடும் என்பதையெல்லாம் நம்முடைய திருமணங்களில் நாம் கவனத்திலே வைப்பதில்லை. அதனால் ஏற்படக்கூடிய விளைவுதான் இன்றைக்கு திருமணத்தினுடைய பந்தங்களில் முறிவுகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நான் தலாகை பற்றி, குலாவை பற்றி எல்லாம் தொடர்ந்து ஜும்மாவிலே சொல்லுகிறோம். நாம் சொல்ல வருகிற செய்தி, தலாக்கும் குலாவும் நடக்காம இருக்கிறதுக்கு நம்முடைய பிள்ளைகளை, அடுத்த தலைமுறைகளை என்ன செய்யலாம்? இன்னைக்கு நிறைய நடக்குது. ஒருத்தவங்களை இன்னொருத்தவங்க புரிஞ்சு நடந்துக்கிற அந்த சூழல்கள் இல்லை. ஒரு 40-50 வயசுக்கு தாண்டிட்டவங்களாம் தாண்டிட்டாங்க. அதுக்கு இடையில இருக்கிறவங்களாம் மிகப்பெரிய கஷ்டத்திலே தான் இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். பெரும்பாலான பேர், 99% பேர் ஏதோ ஒரு பிரச்சனை. சில பேர் புரிச்சுக்கிட்டு பிச்சுக்கிட்டு போறான், சில பேர் பிக்கவும் முடியாம, மெல்லவும் முடியாம, முழுங்கவும் முடியாம அப்படிங்கிற கதையா ஏதோ ஒரு வாழ்க்கையை ஒட்டி கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு அவலமான சூழல்கள் முஸ்லிம் சமூகத்திலே வந்துவிடும் என்றால் இங்கே இருந்து முன்மாதிரிகள் பெற வேண்டிய சமூகம் எப்படி பெறுவார்கள்? எனவே இஸ்லாமிய சமூகத்தினர்களாகிய நாம் திருமணத்தினுடைய விஷயங்களில் இது போன்ற விஷயங்களை கவனத்திலே கொண்டு நம்முடைய அடுத்த சந்ததிகள் திருமணத்தினுடைய அந்த வாழ்க்கையில் மிக சிறந்தவர்களாக வாழக்கூடியவர்களாக அவர்களை வாழ்ந்திருக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எதை பேசினோமோ எதை சொன்னோமோ அதன்படி வாழக்கூடிய மேன்மக்களாக நம் எல்லோரையும் ஆக்கி தந்தல் புரிவானாக. வ ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.